நிதியமைச்சர் அவர்களும் பிரதமர் அவர்களும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து 500 ரூபாய் நோட்டுகள் கிடைக்கக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இதேபோல் கள்ளப்பணம் மாற்றக்கூடிய முயற்சிகள் அதெல்லாம் தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வது போலோ அல்லது காங்கிரஸ் கட்சி சொல்வது போலோ முன் அறிவிப்பு கொடுத்துவிட்டு இந்த நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பெரும் பண முதலாளிகள், கருப்பு பண முதலாளிகள் அவர்கள் தான் இதில் ஆதாயம் தேடி இருக்க முடியுமே ஒழிய வேறு யாரும் தேடி இருக்க முடியாது. எத்தனை கோடி ரூபாய்க்கு 500 ரூபாய் நோட்டுகள் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது அத்தனையும் அவர்கள் எடுத்திருப்பாங்க. இன்னொரு வகையில் சொன்னா அவர்கள் களவாடி இருப்பார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா கருப்பு பணம் என்பது பெரும்பாலும் பணமாக இல்லாமல் லேண்ட்லையோ கோல்டு அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வெறும் பணத்தை மட்டும்தான் பினாமி பேர்களில் வரக்கூடிய சொத்துக்கள் பற்றியும் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சாதாரணமான ஒரு அரசாங்கமாக ஊழல்வாதிகள் நினைக்கக்கூடாது, கருப்பு பண முதலாளிகள் நினைக்கக்கூடாது. பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நடவடிக்கை தொடரும். கடுமையான நடவடிக்கை மூலமாக ஏழை எளியவர்கள், நடுத்தர மக்களுக்கு நன்மை கிடைக்கும். கருப்பு பணம் பதுக்கல் 2000 ரூபா வந்துச்சுன்னா அதிக அளவில் இரட்டை மடங்காக கருப்பு பணம் பதுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் சொல்லி கலைஞர் பழக்கப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு நாம் பதில் சொல்வதற்கு தயார். உணர்ச்சி வசப்பட்டு யார் பேசுகிறான்னு எனக்கு தெரியல. ஒரு பிரதமரை பற்றி எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற முறை கூட தெரியாமல் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இது மிக மோசமான ஒரு விஷயம். காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டிற்கு செய்திருக்கக்கூடிய துரோகங்களுடைய விளைவுகள் தான் இந்த கள்ள நோட்டு விவகாரங்கள், இந்த கருப்பு பண விவகாரங்கள். காங்கிரஸ் செய்த துரோகத்தை, ஏழை எளிய மக்களுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு செய்த துரோகத்தை சரி செய்யக்கூடிய வகையில் பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் பிரதமர் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆகையினால இதற்கும் காரணம் காங்கிரஸ் கட்சி தான். குறிப்பாக நேற்று தமிழக பாஜக ஒரு வங்கியில் போயிட்டு பணத்தை மாற்றிருக்காங்க. நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள பணத்தை மாற்றுறதுக்கு வங்கிகளுக்கு போயிருக்கீங்களா, இல்லை போகிறதுக்கான திட்டம் இருக்காது? எனக்கு தேவை ஏற்பட்டதுன்னு சொன்னால் நான் போவேன். இன்றைக்கி நான் அமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தால் எனக்கு எந்த தேவையும் இல்லை. போகக்கூடிய இடத்துல எல்லாம் எனக்கு சாப்பாடு போடுறேன். எப்போவுமே சாதாரணமாகவே எனக்கு தேவையில்லை. கடந்த 30-40 வருஷமாக எனக்கு சாப்பாடு போடுறது என்னுடைய கட்சி தொண்டர்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அதிகமான எந்த தேவையும் கிடையாது. ஆகையினால் தேவை ஏற்படும் போது